Good morning students. Unit 5 coordinate geometry பார்த்துட்டு இருக்கோம். So அதில் exercise 5.1 fifth problem. Given question, find the area of a quadrilateral whose vertex are கொடுத்துருக்காங்க. Subdivision 1, 2, 3 3 questions இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் கொலினியர் பார்த்தோம். இப்போ நம்ம குவாட்ரிலேட்டரல் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ 3 ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட் ப்ராப்ளம் நான் போட்டு காமிக்கிறேன். பேலன்ஸ் சப்டிவிஷன் 2 and 3 ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள். குவாட்ரிலேட்டர்னும் போது நமக்கு என்னது 4 எட்ஜஸ்ஸு. ஸோ அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். சப்டிவிஷன் 2 and 3 ஹோம்ஒர்க்ஸ் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஹோம்ஒர்க்குக்கு. சப்டிவிஷன் 1 கிவன் கொஷின் எழுதியிருக்கேன். -9, -2, -8, -4, 2, 2, 1, -3. ஸோ இது கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சிஸ் எல்லாத்துக்குமே நான் என்ன எழுதியிருக்கேன், எந்த சிம்பிள்ஸ் எங்கே வரும்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் -9, -2. ஸோ அந்த வேல்யூ எழுதியிருக்கேன். அடுத்தது -8, -4. அடுத்து 1, -3, 2, 2. ஸோ இந்த 4 வேல்யூஸையும் எழுதிட்டேன். ஸோ 4 வேல்யூஸையும் ஜாயின் பண்ணுறேன். ஸ்கேல் வச்சு போட்டால் கரெக்டாக வரும். ஸோ இந்த 4 edges நமக்கு ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், குவாட்ரிலேட்டர். குவாட்ரிலேட்டர் மீன்ஸ் 4 சைட்ஸ் இருக்கணும். ஸோ அது இந்த ஷேப் தான் இருக்கணும் கிடையாது, ஸ்கொயர் ரெக்டாங்கிள் கிடையாது. ஸோ அது 4 சைட்ஸ் இருந்தாலே அது வந்து குவாட்ரிலேட்டர் தான், நமக்கு 4 சைட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைடில் எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது பாருங்கள், மேலே இதுதான் இருக்குது. நம்ம ரைட் சைட் பார்க்கக்கூடாது, லெஃப்ட் சைடு தான் பார்க்கணும். ஸோ இப்போ இதுதான். ஸோ இங்கேருந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த சைடு தான் பார்க்கணும். ஸோ ஏ, அப்போ இந்த சைடு வரும்போது நெக்ஸ்ட் இதுதான் இது பி, நெக்ஸ்ட் இதுதான் சி, அடுத்து இதுதான் டி. ஸோ சொல்யூஷனில் இதுதான் வெர்டெக்ஸாக நம்ம எழுத போகிறோம். ஸோ ஏ வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதுகிற பாயிண்ட்ஸில் 9, -2 அண்ட் பி வேல்யூ -8, -4. சி வேல்யூ ட்ராயிங்கில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், 1, -3 அண்ட் டி வேல்யூ 2, 2. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஜென்ரலாக ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்டர் கேட்டாங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு தான் போடணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இல்லைனா சிம்பிள்ஸ் சேஞ்சிலையோ இல்லைனா ஆன்சரே தப்பாக தான் வரும். ஸோ நான் எழுதிட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே குவாட்ரிலேட்டர்ன்றதால என்ன பண்ண போகிறோம், ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்டர் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். ஸோ ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்டர், ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்டர், குவாட்ரிலேட்டர் ஸோ நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ABCD. ஸோ எனக்கு இங்கே பிளேஸ் ஃபுல்லாக ஃபார்முலா எழுத பத்தாததால் என்ன பண்ணுறேன், கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்முலா நமக்கு என்ன எப்பவுமே ஸ்டார்ட் ஆகணும், ½ இன்ட்டு தான் நமக்கு என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ஸோ ½ இன்ட்டு லாஸ்ட் டைம் நம்ம ட்ரையாங்கிள் நம்பர் 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ x1, x2, x3 எடுத்தோம். இப்போ நமக்கு என்ன இருக்குது, 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், x1, x2, x3, x4, மறுபடியும் ஸ்டார்டிங் x1 போடணும். அதே மாதிரி y-லையும் y1, y2, y3, y4, லாஸ்ட்டாக y1. ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஃபார்முலாவை அதே மாதிரி தான் எழுத போகிறோம். ½ இன்ட்டு செட் லாங்குவேஜ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ராக்கெட்டு டவுன்வர்ட்ஸில் போடணும். முதல்ல x1, y2 ப்ளஸ் x2, y3 ப்ளஸ் x3, y4 ப்ளஸ் x4, y1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மைனஸ் நெக்ஸ்ட் ஒன்று கீழே எழுதுகிறேன் ஸ்பேஸ் இல்லாததால். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அப்வேர்ட்ஸில் பார்க்க போகிறோம். டைரக்ஷன் அப்வேர்டில் போடணும். எப்பவுமே எக்ஸ் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எழுதணும். x2, y1 ப்ளஸ் x3, y2 ப்ளஸ் x4, y3 ப்ளஸ் x1, y4. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இங்கே என்ன வேல்யூஸ் இருக்குன்னா அதுக்கு நேம் கொடுத்துருங்க. ஏல இருக்கிறது தான் நமக்கு என்னது, எக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ x1, y1, x2, y2, x3, y3, x4, y4. ஸோ வேல்யூஸ் இதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ½ இன்ட்டு x1 வேல்யூ நமக்கு -9. ஸோ எப்பவுமே இது என்ன பண்ணுவோம், க்ளோஸ் ப்ராக்கெட் ஒன்று பண்ணிட்டு இது -9, y2 வேல்யூ -4 plus x2 value -8,
y3 value minus 3 plus x3 value 1, y4 value 2 plus x4 value 2, y1 value minus 2. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ப்ராக்கெட் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிப்போம். மைனஸ் செகண்ட் ஒன் இந்த ப்ராக்கெட் வேல்யூக்கு எனக்கு பிளேஸ் இருந்தால கீழே எழுதிக்கிறேன். x2 இது ஃபுல்லாக இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x2க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x2 வேல்யூ minus 8, y1 வேல்யூ minus 2 plus x3 வேல்யூ 1, y2 வேல்யூ minus 4 plus x4 வேல்யூ 2, y3 வேல்யூ minus 3 plus x1 வேல்யூ minus 9, y4 வேல்யூ 2. க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை செட் லாங்குவேஜ் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வேல்யூஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ half into minus into minus plus 9 4s are 36. Next minus into minus plus 8 3s are 24. ஸோ இது ப்ளஸில் இருக்குது 1 2 is 2. அடுத்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 2 2s are 4. இந்த ப்ராக்கெட் வேல்யூ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் ஃபார்முலா மைனஸ் அடுத்த ப்ராக்கெட் வேல்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 2s are 16, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 4 is 4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 2s are 6, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 2s are 18. க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் ப்ராக்கெட் வேல்யூ தனித்தனியாக கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ half இன்ட்டு எத்தனை அடிஷன் வேல்யூக்கு பாருங்கள், 36 24 2 இது எல்லாமே அடிஷன் தான். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்கள், 36 24 + 2. ஸோ ஆட் பண்ணுங்கள், 6 + 4 10, 10 + 2 12, 2 பேலன்ஸ் 1. ஸோ 3 + 2 5, 5 + 1 6, 62. ஸோ 62 நமக்கு என்னது -4 இருக்குது. ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள், அப்போ என்ன வரும் 58 வருமா நமக்கு. பிக்கஸ்ட் நம்பரோடது ப்ளஸ்ஸு, ஸோ 58. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்னக்கு பாருங்கள் மைனஸ். ஸோ செட் ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் தேவையில்லை, இதுக்கப்புறம் 1 வேல்யூன்றதில் மைனஸ். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக பாருங்கள் ப்ளஸ் வேல்யூஸ் நமக்கு என்னது, இது 1 தான். மீது எல்லாமே நமக்கு என்னது சப்ராக்ட் வேல்யூ தான். -4 -6 -18. ஸோ மைனஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ -4 + 10, 10 + 18 நமக்கு என்ன வரப்போகுது 28 தான். ஸோ 16 - 28 -28 + 16. ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள். 8 ல் 6 சப்ராக்ட் பண்ணுங்கள் 2 1. பிகஸ்ட் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ -12. ஸோ இங்கே ஒரு மைனஸ், இந்த ஃபுல் வேல்யூ கேல்குலேட் பண்ணது ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 12. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ half இன்ட்டு 58 + 12 நமக்கு என்ன வரும், 8 + 2 10, பேலன்ஸ் 1 6 7 70. 1/2 இன்ட்டு 70, டிவைடில் இருக்க 2ஓட கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2, 3 2s are 6, பேலன்ஸ் 1, 5 2s are 10. ஸோ ஏரியா ஆஃப் ஏ. ஸோ இந்த கொஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டர் என்ன நேம் கொடுத்தோம், ஏபிசி. ஸோ குவாட்ரிலேட்டர் ஏபிசி அதே நேம் கொடுங்க, ஏபிசிடி = 35. ஸோ ஏரியானால நமக்கு என்னது ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். இப்போ கன்ஃபார்மாக ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். இதுக்கு 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதே மாடல் தான் பேலன்ஸ் இருக்க சப்டிவிஷன் 2 and 3 ஹோம்ஒர்க்ஸ் இதே மாடலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஷின் நம்பர் 6. கிவன் கொஷின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஸோ இதே மாடலில் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்லையும் பார்த்துருக்கோம். இப்போ குவாட்ரிலேட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கே வேரியபிள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இஃப் த ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்டர் இஸ் 28 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்டர் அவங்களே கிவனில் கொடுத்துட்டாங்க 28 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்லிட்டு. ஹூஸ் வெர்டெக்ஸ் ஆர் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கே வேல்யூ கண்டுபிடிங்க, கொலினியர் கண்டுபிடிங்க இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம கன்ஃபார்மாக என்ன வரைய தேவையில்லைன்னா கிராஃப் ட்ரா பண்ண தேவையில்லை. ஜென்ரலாக ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டர்னு கேட்கும்போது கன்ஃபார்மாக ட்ரா பண்ணி வரைஞ்சால் தான் ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ கிவன் நமக்கு என்ன தெரியும் பாருங்கள், ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டர் தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டர். ஸோ குவாட்ரிலேட்டர் 4 வெர்டிகல்ஸ் இருக்கும். நம்ம என்ன பாயிண்ட்ஸ் வேணால் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ PQRSன்னு நான் கொடுக்குறேன். நமக்கு என்ன கொடுத்தாங்க 28 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க.
given vertexes are p minus 4 comma minus 2, q minus 3 comma k, r 3 comma minus 2, s 2 comma 3. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் இது 5 மார்க்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்முலா எழுதுங்க. ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டர் ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரிலேட்டர் தரமாட்டாங்க PQRS ஈக்குவல் டு ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். சாரி, ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள்ஸ் தான் எழுதணும். x1 x2 x3 x4 x1 y1 y2 y3 y4 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆஃப்டர் நம்ம எப்பயும் போல் டவுன்வர்ட்ஸில் எழுதுங்க. செட் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ப்ராக்கெட் x1 y1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y4 ப்ளஸ் x4 y1 மைனஸ் செகண்ட் ப்ராக்கெட் வேல்யூ ஸ்பேஸ் இல்லைன்னு கீழே எழுதுகிறேன். ஸோ செகண்ட் ப்ராக்கெட் வேல்யூ அப்வர்ட்ஸில் பார்க்கணும். x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x4 y3 ப்ளஸ் x1 y4. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். நேமுக்கு வேல்யூஸ்க்கு நேம் கொடுங்க. x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஹாஃப் இன்ட்டு செட் ப்ராக்கெட். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஸ்மால் ப்ராக்கெட் எடுத்துக்கோங்க. x1 வேல்யூ minus 4 y2 வேல்யூ k ப்ளஸ் x2 வேல்யூ minus 3 y3 வேல்யூ 3 ப்ளஸ் x3 வேல்யூ 3 y4 வேல்யூ 3 ப்ளஸ் x4 வேல்யூ 2 y1 வேல்யூ minus 2 க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் மைனஸ் செகண்ட் ப்ராக்கெட் வேல்யூஸ் பார்க்க போகிறோம். x2 வேல்யூ minus 3 y1 வேல்யூ minus 2 ப்ளஸ் x3 வேல்யூ 3 y2 வேல்யூ k ப்ளஸ் x4 வேல்யூ 2 y3 வேல்யூ minus 2 ப்ளஸ் x1 வேல்யூ minus 4 y4 வேல்யூ 3 க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாஃப் இன்ட்டு ஸோ எப்போவுமே இது மாதிரி மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம் வேல்யூஸ் இதில் x4 x3 நம்ம பார்க்கும்போது கொலாப்ஸ் ஆகும். மறுபடியும் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேல்குலேஷன்ஸ்க்கு வாங்க. half into first bracket value minus into plus minus 4 into k 4k. So இது ரெண்டுமே minus இருக்கு. minus into minus plus 3 2s are 6. Both are positives. So plus 3 3s are 9. Plus into minus minus 2 2s are 4. So bracket close minus second bracket values போங்க. plus minus into minus plus 3 2s are 6. 3 into k 3k. Plus into minus minus 2 2s are 4. Minus into plus minus 4 3s are 12. Bracket close, set bracket close பண்ணிக்கோங்க. So half into minus 4k வேரியபிள் இருக்குதால இதில் ஆட் சப்ராக்ட் பண்ண முடியாது. பேலன்ஸ் இருக்க கான்ஸ்டண்ட்டை மட்டும் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு என்ன இருக்குது, சப்ராக்ஷனில் இருக்குது. ரெண்டு பாசிட்டிவ் ஒரு மைனஸ் இருக்குது. 9 + 6 15. 15ல் 4 மைனஸ் பண்ணுங்கள் 11 வரும். ஸோ பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 11 மைனஸ் செகண்ட் ஒன் 3k ஆட் சப்ராக்ட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு மைனஸில் இருக்குது. மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். 12 + 4 16. ஸோ மைனஸ் 16 ஒரு ப்ளஸ் 4
6 இருக்கும். ஸோ ஒரு மைனஸ் ப்ளஸ் சப்ராக்ட் பண்ணும்போது 10 வரும். பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ -10 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத half into இதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள்ஸ் உள்ளே கொண்டு போங்க. -4k + 11. ஸோ இதில் மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும். -3k + 10 செட் ப்ராக்கெட் க்ளோஸ்ட் half into. ஸோ வேரியபிள் கேல்குலேட் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் கேல்குலேட் பண்ணுங்கள். -4k -3k நமக்கு என்ன வரும்போது -7k. 11 + 10 + 21. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸை கேல்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஏரியா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. கொஷினில் ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்டர். ஸோ ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்டர்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், 28. ஸோ அந்த 28 நான் ஏரியா ஆஃப் எ குவாட்ரிலேட்டர். ஸோ இதுதான் நமக்கு என்னது ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 28. ஸோ அந்த 28 என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டிவைட் டு இந்த சைடில் போகும்போது என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். 28 × 2 ஈக்குவல் டு -7k + 21. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 2s are 16, பேலன்ஸ் 1. 2 2s are 4 + 5 ஈக்குவல் டு -7k + 21. ஸோ கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடில் கொண்டு வாங்க. 56 -21 சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். -7k. ஸோ ப்ளஸ் ஒரு மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 35 ஈக்குவல் டு -7k. k வேல்யூ தான் தேவை. அப்போது -7 சேஞ்ச் ஆகும் ஈக்குவல் டு k. 1 7 is 7, 5 7s are 35. ஸோ k ஈக்குவல் டு -5. ஸோ கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாடலில் ஹோம்ஒர்க் சம்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க.